ரம்யா ரம்யா என்னங்க 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 சீக்கிரம் வாங்க. நடக்க கூடாது நடந்துருச்சு. சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். என்னாச்சு? தட்டுங்க. ரம்யா 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 ஏய் ரம்யா 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 இங்க பாருமா. வா போலாம். சீக்கிரம் போ. ரம்யா ரம்யா ஏய் ரம்யா தர ரம்யா. ஐயோ ரம்யா கார்த்திக் என்னாச்சு? ரம்யாவுக்கு என்னாச்சு? ரம்யா ரம்யா கதவு தர ரம்யா. ரம்யா கதவு தரமா. ரம்யா ரம்யா கதவு தரமா. என்னமா பண்ணிக்கிற? கதவு தரமா. ரம்யா 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 கார்த்திக் எப்படி கதவு தர? சீக்கிரம் பா. கார்த்திக் ஐயோ ரம்யா. Oh my God. பாத்து பாத்து வா. அனி சீக்கிரம் போங்க. தோசை தரங்க நீ. என்னமோ சாப்பிட்டுக்கிறாளேப்பா. சீக்கிரம் பாத்துமா. பாத்து மெதுவா. புடிங்க. சாந்தி முன்னாடி. இந்திரவா சீக்கிரமா கூட்டிட்டு போப்பா. அபிராமி ஜாக்கிரதையா பாத்துக்கோமா. சீக்கிரம். அம்மா அப்பா கூட்டிட்டு வாமா. மிஸ்டர் கார்த்திக் என்ன டைப் ஆஃப் பாய்சன் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த பாய்சன் தான் டாக்டர். ஓ ஐ see. ஓகே. என்ன எல்லாம் இங்க நிக்கிறீங்க? கார்த்திக் எங்க? பொண்டாட்டி வேணான்னு வீட்டுக்குள்ள போயிட்டானா, நம்மளாம் வேணான்னு வெளியே போயிட்டானா? ரெண்டுமே இல்லப்பா. என்ன எதுக்கு அப்படி சோகமா நிக்கிறீங்க எல்லாரும்? அது இல்லைங்க, நம்ம ரம்யா விஷம் குடிச்சிட்டா. கார்த்திக் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கான். உங்க செல்போனுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, அது லைனே கிடைக்கல. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எப்பமா நினைச்சது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். சரி வாங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. குழந்தை பிடிமா. அண்ணி என்ன மன்னிச்சிருங்க நீ. என்னால தானே ரம்யாக்கு இப்படி ஒரு நிலைமை. என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? அவ இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணதுக்கு நீங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ரெஜிஸ்டர்ல போய் என்ட்ரி போட்டு வந்துருங்க. வந்துடுறேன். சாந்தி, நீ வேணா குழந்தை அந்த பக்கம் படுக்க வச்சுக்கோங்க. போ போமா. நானும் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
டாக்டர் அவளுக்கு எப்படி இருக்கு? பிளட்ல பாய்சன் கலந்துருக்கு. நிலைமை ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 2 hours போனால் தான் எதையும் சொல்ல முடியும். மிஸ்டர் கார்த்திக், இதில் எழுதியிருக்கிற இன்ஜெக்ஷனை உடனே வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். சாந்தி, இங்க தூங்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காது. நீ குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் தூக்கத்தை தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. ரம்யா இங்க மரணத்துக்கு போராடிட்டு இருக்கிறப்ப நான் எப்படி நானும் இங்கே இருக்கேன்க்கா. டாக்டர் இப்போ எப்படி இருக்கு? எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எப்படியே காப்பாத்துங்க சார். என்னோட சர்வீஸ்ல எவ்வளவு கேசஸ் நான் பார்த்தாச்சு. இது ஒரு பெக்குலர் கேஸா இருக்கு. எப்ப நினைவு திரும்பணும்னு தெரியல. கான்ஷியஸ் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் எமர்ஜென்சி வார்டுக்கு அனுப்பணும். அதுக்குள்ள நீங்க பிளட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கங்க. உடனே அறிவிக்கிறேன் சார். அந்த ஆண்டவன் ஏன் இப்படி அவ உயிரோட விளையாடிட்டு இருக்கிறானோ தெரியலையே. அவ உயிரோட விளையாடிட்டு இருக்கிறது ஆண்டவன் இல்லமா, அதோ நிக்கிறாளே அவ. ஆமா புண்ணியவதி, உன் வலது காலை எடுத்து வச்ச நேரம் எங்க வீட்டுல எல்லாம் அமோகமா நடக்குது. நடக்கிறதுல நீயும் உன் கண்ணால பாக்குறல. இதுக்கு மேல இங்க இருந்து என்ன வாரி கொட்ட போற? எங்களோட வயிற்றுச்சல தவிர ஒருத்தரோட வாழ்ந்து முடிச்சோம், ஏன் அநியாயமா இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிற? தயவு செஞ்சு உன் குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. ரம்யாவும் பழிச்சுப்பா, எங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு கிளம்புறியா? சரிங்க, நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னால உங்க அண்ணன் கிட்டயும் அபிராமி அக்கா கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். என்ன ஒரு வார்த்தை சொல்ல போற? போயிட்டு வரேன்னு சொல்ல போறியா, இல்ல போக சொல்றாங்கன்னு சொல்ல போறியா? அந்த ஒரு வார்த்தை எதுன்னு சொல்லு, அத நாங்களே சொல்லிக்கிறோம். நீ கிளம்பு. அவதான் சொல்லிட்டு போறேன்னு சொல்றாளேம்மா, விடுமா. நீங்க சும்மா இருங்கம்மா. தெருவுல கடந்த எச்சிலையை மிதிச்சு வீடு வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அவன் வயசு அப்படி, கழுவுன்னு சொன்னா கூட கழுவ மாட்டான். இவளுக்கு எங்க போச்சு அறிவு? இவ சொன்னதை அவன் கேட்டதாலதான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் என்னங்க பண்ணேன்? இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஆமா, நல்லாதான் இல்ல. இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீயா போனா நல்லது, இல்லனா அசிங்கப்படுத்தி அனுப்ப வேண்டியிருக்கும். எப்படி வசதி? இந்து இங்கே இருக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். ஆஸ்பத்திரியில் என்னமா நடந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து மம்மியை திட்டிட்டாங்க. சாந்தி,
நீ வந்த வேகம், கிளம்பின வேகம், முகத்துல சோகம், கண்ணில எட்டி பார்க்குற கண்ணீர், இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்பத்திரியில எல்லாருமா சேர்ந்து உன்னை என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு பட்டவர்த்தனமா எனக்கு தெரியுதுமா. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டு மருமக, சின்ன தம்பியோட சம்சாரம். ராத்திரி விளக்கு வச்ச பிறகு வீட்டை விட்டு வெளியே போறது உனக்கு நல்லதில்ல, இந்த குடும்பத்துக்கு ஆகாதுமா. ஆகாதா? இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆகாதவளாயிட்டேன் அப்படின்னு சின்ன தம்பி சொல்லிச்சா? நீ இப்ப வெளியே போறது தப்பு. அதுவும் தம்பிக்கு தெரியாம வெளியே போறது பெரிய தப்பு. தெரிஞ்சா தம்பி உன்னை போக மாட்டாரம்மா. அதனாலதான் அவருக்கு தெரியாம போறேன். அவர் நல்ல மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும்னு தான் போறேன். என்னால அவரும் கஷ்டப்பட வேண்டாம்னு தான் போறேன். என்னை தடுக்காதீங்க. வா. டாக்டர், மெடிசின்ஸ். ஓகே. மூமெண்ட்ஸ் இருக்கு. she is out of danger. ஓகே. அத்தை அத்தை ராம்னா பொழிச்சிட்டா. அவ உயிருக்கு எந்த ஆபத்துலன்னு சொல்லிட்டாங்க. 1 minute. சாந்தி, இந்திரா, சாந்தி, 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 இந்திரா, சாந்தி. அனி, சாந்தி எங்க? நீ நான் பார்க்கல கார்த்திக், நான் உள்ள இருந்தேன். அம்மா, சாந்தி எங்கம்மா? அது சொல்லுமா. நான் சொல்றேன், அவங்க இங்க இல்ல, போயிட்டாங்க. எங்க போனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் போ சொன்னேன். உனக்கு என்ன அறிவு இருக்கா? என்னது இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. வா போய் சாந்தி எங்கன்னு பார்க்கலாம். வா வா கார்த்திக். சாந்திங்க வந்தாளா? வந்தாங்க தம்பி. வந்த உடனே கிளம்பி போயிட்டாங்க. எங்க போயிட்டா? என்கிட்ட எதுவும் சொல்லலையா? அதான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. வந்தாங்க, பொட்டியை கையில எடுத்துக்கிட்டாங்க, குழந்தைய கூட்டிட்டு கிளம்பி போயிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லி கேட்கல. அநேகமா சொந்த ஊருக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ராத்திரியில எந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்காது. அநேகமா பஸ்ல தான் போய் ஆகணும். நேரா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க தம்பி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா கோயம்பேடு கார்த்திக். ஏய், நிறுத்து, வண்டி நிறுத்து. ஏய், திருப்பு. போடா, சீக்கிரம் போடா, வேகமா போ. ஏய், மாடி. ஓடி வாங்க. விடுங்க.
வா சாந்தி போலாம். அக்கா ச்சே, நீ அக்கான்னு வரும் வாயால தான் சொல்ற, மனசளவுல நீ அந்த ஸ்தானத்துல வைக்கல. அப்படி இருந்தா நீ வீட்டு விட்டு வெளியில வந்திருக்க மாட்ட. பாத்தியா, வெளியில வந்த உடனே உனக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. வா சாந்தி, நம்ம போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. அது உங்க வீடு, உங்க சொந்தம். அங்க என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்ல. வேண்டாங்க, என்னால உங்களுக்கும் சிரமம், அக்காவுக்கும் தர்ம சங்கடம். என் தங்கச்சி பண்ணது முட்டாள்தனம். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன்ல, வீட்டுக்கு வா. பிரச்சனையை பார்த்து ஓடுற ஒரு கோழியை என் குழந்தை கல்யாணம் பண்ணிருக்கா. இங்க பாரு சாந்தி, இப்ப நீ என் கூட வரலனா நான் உன் கூட இப்பவே வந்துருவேன். வேண்டாங்க, மேலும் மேலும் உங்க அப்பாவுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பல. இங்க பாரு, நீ என்கிட்ட என்ன சொன்ன? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிக்கணும், மனம் தளரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? இப்ப நீ மனம் உடைஞ்சிட்டா எப்படி? நீ என்ன உண்மையிலே மதிக்கிறதா இருந்தா இப்ப நீ என் கூட வா.